கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பான விசாரணையானது தற்போது தொடங்கியிருக்கிறது. சிபிஐ விசாரணை கோரிய வழக்கு மீது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கி கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தாவேகா சார்பில் தற்போது மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதா அல்லது உயிரிழந்த நபர்களின் குடும்பத்தினர் யாரேனும் தாக்கல் செய்திருக்கிறார்களா? என்ன நிலவரம்? வணக்கம். உச்சநீதிமன்றத்துல தமிழக வெற்றி கழகம் சார்பாக இந்த கரூர் சம்பவத்துல 41 பேர் மரணம் அடைந்தது தொடர்பான வழக்குகளை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்கிற மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான விசாரணை இன்னும் சற்று நேரத்திற்கு முன்பாக வந்திருந்தது. அப்பொழுது தாவேகா தரப்புல மூத்த வழக்கறிஞர் கோபா சுப்பிரமணியம் மற்றும் ஆரியமா சுந்தரம் ஆகியோர் ஆஜராகி இருக்கிறார்கள். ரோட் ஷோ தொடர்பான மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தாவேகா கருத்துக்களை கேட்காமல் எஸ்ஐடி அமைத்து உத்தரவிட்டுள்ளது என தாவேகா தரப்புல உச்சநீதிமன்றத்தில் வாதம் வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக நீதிபதிகளும் சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. ரிட் மனுவாக தாக்கல் செய்யப்பட்ட ஒரு மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் எப்படி விசாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதே போல கரூர் விவகாரத்தை ஏற்கனவே மதுரை கிளை விசாரித்த போது சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி விசாரித்தது என்பதை புரிந்து கொள்ள முயல்கிறோம், அது குறித்து வாதிடுங்கள் என நீதிபதி தெரிவித்திருக்காங்க. அதாவது நம்ம பார்த்தோம்னா இந்த 41 மரணங்கள் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல பொதுநல வழக்குகளா தாக்கல் செய்யப்பட்டு ஒரு புறம் ஒரு 7 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்றது. அதே நேரத்துல சென்னை உயர்நீதிமன்றத்துல சென்னையை சேர்ந்த நபர் ஒருவர் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு மீதான விசாரணையின் போது நீதிபதி செந்தில்குமார் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு உத்தரவிட்டிருந்தார். இந்த அடிப்படையில ஏற்கனவே மதுரை அமர்வில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கை எப்படி சென்னை உயர்நீதிமன்றமும் விசாரிச்சது அப்படின்றத நாங்க அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்காங்க. அந்த அடிப்படையில இந்த கேள்வியும் நீதிமன்றத்துல உச்சநீதிமன்றத்தில் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தை மதுரை கிளை மட்டுமே விசாரித்திருக்க வேண்டும் என தாவேகா தரப்புல வாதம் வச்சிருக்காங்க. ரெண்டுமே ஒரே ஹைகோர்ட் தான். சென்னை ஹைகோர்ட்டும் சரி, சென்னை ஹைகோர்ட்டோட கிளை தான் மதுரை அமர்வு. அப்படி இருக்கும்போது மதுரை அமர்வுல தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை மதுரை அமர்வு தான் விசாரித்திருக்க வேண்டும். அது இல்லாம சென்னை உயர்நீதிமன்றத்துல விசாரிச்சிருக்காங்க அப்படின்றத தாவேகா தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தங்கள் தரப்பினுடைய பல்வேறு வாதங்களையும் தெரிவிச்சுட்டு வராங்க. குறிப்பா தாவேகா தரப்பு வாதங்களை கேட்டறியாமல் கடுமையான கருத்துக்களை சென்னை உயர்நீதிமன்றம் வெளியிட்டுள்ளது அப்படின்றதே தெரிவித்திருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையும் உத்தரவையும் தாவேகா தரப்பில் வாசித்து காட்டப்பட்டு வருகிறது. அதாவது அங்க நடந்த ஆர்குமெண்ட்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் நீதிபதி சொன்னாரு, வழக்கறிஞர்கள் மற்றும் அரசு தரப்புல என்னெல்லாம் சொல்லப்பட்டது குறித்து உச்சநீதிமன்றத்துல தாவேகா தரப்பினர் சொல்லிட்டு வராங்க. அப்ப மென்ஷன் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, தாவேகா தரப்பு வாதங்களை முழுமையாக கேட்டறியாமலே கடுமையான கருத்துக்களை சென்னை உயர்நீதிமன்றம் வெளியிட்டிருக்கிறது. தாவேகா தரப்பு கருத்துக்களை முன்வைக்க வாய்ப்பளிக்காமல் கரூரில் 41 பேர் பலியான வழக்கை விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராக் தலைமையில நாமக்கல் போலீஸ் சூப்பரண்ட் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து உத்தரவிட்டுள்ளது. நியமன விசாரணை இயற்கை நீதி கோட்பாட்டுக்கு முரணானது என தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே இது எப்படி என்ன சொல்ல வராங்கன்னா, தாவேகா தரப்புல ஏற்கனவே காவல்துறையினர் விசாரிக்கிறாங்க, அதே போல அரசு மத்திய தொடர்பாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அவர்களே, அதாவது நீதிமன்றமே ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்திருப்பது என்பது இயற்கைக்கு நீதிக்கு கோட்பாடு முரணானது, அந்த விசாரணை தேவையில்லை என்ற அடிப்படையில் வாதங்களை வச்சுட்டு வராங்க. அதே போல கட்சியின் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் சம்பவம் நடைபெற்ற அன்று இரவு 7:30 மணி அளவுல தொடர்பு கொண்ட கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தாவேகா தலைவர் பேசி முடித்து விட்டாரா என தனிப்பட்ட முறையில் கேட்டதுடன் தாவேகா தலைவர்களை சம்பவ இடத்திலிருந்து உடனடியாக கிளம்பி செல்லுமாறு அறிவுறுத்தியதுடன் வெளியே செல்லும் பாதை திட்டத்தை அளித்த பிறகு தாவேகா தலைவர் விஜயின் பாதுகாப்பு குழுவுக்கு வழிகாட்ட எஸ்கார்ட் வாகனத்தை அனுப்பி வைத்து பொது ஒழுங்கை காக்கும் நோக்கில் கரூர் மாநகரத்தை விட்டு விரைந்து புறப்பட்டு செல்லுமாறு அறிவுறுத்தினார் அப்படின்னு தாவேகா தரப்பு இருக்காங்க. இது மிக முக்கியமான பாயிண்ட். ஏன்னா விஜய் இந்த பிரச்சனைகள் சம்பவங்கள் நடந்த போது அங்க இல்ல, அவர் கிளம்பி போயிட்டாருன்ற ஒரு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில உச்சநீதிமன்றத்துல தாவேகா சார்பில் எங்களை கிளம்பி போக சொன்னது இந்த கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தான். அதை வாய்மொழியா சொன்னது மட்டுமல்லாமல் எங்களுக்கு பொது அமைதிக்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு காவல்துறை எஸ்கார்ட் வாகனத்தை அனுப்பி வைத்து எங்களை உடனடியாக கிளம்ப சொன்னாரு. அந்த அடிப்படையில தான் நம்ம கிளம்பி போனோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை தாவேகா சார்பில் உச்சநீதிமன்றத்துல சொல்லிட்டு வராங்க. இது போல அன்று நடைபெற்ற பல்வேறு விஷயங்களும் சொல்லிட்டு வராங்க. தாவேகா தலைவர் விஜய் எதிர்ப்பு மனுதாரராக இல்லையா என நீதிபதிகள் கேள்வி கேட்கிறாங்க. அதாவது இந்த வழக்குல விஜய் ஏன் சேர்க்கல அப்படின்றத நீதிபதிகள் கேள்வியா முன்வச்சிட்டு வராங்க. தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வாதங்களை தாவேகா தரப்புல சொல்லிட்டு வராங்க. இந்த 41 பேர் மரணம் அடைந்த இந்த விவகாரத்துல சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல நடைபெற்ற இந்த பல்வேறு பொதுநல வழக்குகள் உள்ளிட்ட விஷயங்கள்ல என்ன மாதிரியான முரண்பாடுகள் இருந்தது, என்ன மாதிரியான தங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் குறித்தும் உச்சநீதிமன்றத்துல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மூத்த வழக்கறிஞர்
தன்னுடைய வாதங்களை தெரிவித்து வராங்க. அந்த வாதத்தின் அடிப்படையே பல்வேறு கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் பொது வெளியில தாவேகா தலைவர் விஜய் முன்னாடி வைக்கப்பட்ட பல்வேறு விஷயங்களை வந்து தெளிவுபடுத்தி வராங்க. குறிப்பா அவர் வந்து கரூர்ல இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்களே, அதாவது விஜயோட ரசிகர்கள் தாவேகா தொண்டர்களே பெரும்பான்மையினர் எதிர்பார்க்கக்கூடிய சூழலையும் அரசு ரீதியாக அவருக்கு அந்த விஷயத்தை, அதாவது ஒரு தலைவராக இருந்திருக்கும்னு சொல்லும் போது வச்சிருக்கக்கூடிய விஷயத்தையும் பதிலா வந்து அங்க சொல்லியிருக்காங்க. எங்களை வந்து அங்க இருந்து வெளியே போக சொன்னதே காவல்துறை தான், அங்க வந்து பொது அமைதிக்கு பிரச்சனை ஏற்பட்டுன்னு சொல்லிதான் எங்களை அனுப்ப சொன்னாங்க, அதனாலதான் நாங்க கிளம்பி போகிற உட்பட பல்வேறு கருத்துக்களை நீதிமன்றத்துல தொடர்ந்து தாவேகா தரப்புல சொல்லிட்டு வராங்க. சதீஷ் முருகன், இப்போ தாவேகா தரப்புல சிபிஐ விசாரணை கேட்கறாங்க. அப்போ தமிழக காவல்துறை மீது அவங்க ஏதேனும் அதிருப்தியை தெரிவிச்சிருக்காங்களா உச்சநீதிமன்றத்துல? இல்லை தமிழக அரசோட வாதம், காவல்துறையோட எதிர்வாதம் என்னவா இருக்கு? தற்பொழுது வரை உச்சநீதிமன்றத்துல தாவேகாவுடைய வழக்கறிஞர்கள் இந்த 2 நீதிமன்றங்கள்ல நடைபெற்ற விஷயங்கள் குறித்தும் அது நீதிபதிகளுடைய கருத்துக்கள் குறித்தும் தன்னுடைய வாதங்களை எடுத்து வைக்கிறாங்க. குறிப்பா இன்னும் வந்து காவல்துறையினுடைய வழக்கு பதிவு செயல்பாடுகள் குறித்து அவர்கள் தன்னுடைய வாதங்களை தொடங்கவில்லை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுல இருக்க ஆரம்பத்துல இருந்தே இந்த பிரச்சனையில தங்கள் மீது எந்த விதமான தவறும் இல்லை என்பதை நிறுவ முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க உச்சநீதிமன்றத்துல தாவேகா தரப்புல வாதாடக்கூடியவர்கள். அப்ப பாத்தீங்கன்னா இந்த வாதத்துல இன்னொரு கூடுதலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரூர் கூட்ட நெரிசலுக்கு பிறகு கட்சி தொண்டர்களையும் ரசிகர்களையும் பொறுப்பற்ற முறையில் கைவிட்டு விட்டு தாவேகா தலைவர் விஜய் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஓடியுள்ளதாக உயர்நீதிமன்றம் கடுமையான கருத்துக்களை தெரிவித்துள்ளது. இவை தாவேகா தலைவர் அக்கட்சியின் முன்னணி தலைவர் மீது தவறான அபிப்பிராயத்தை உருவாக்கியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து வாதமா சொல்லிட்டு வராங்க. சோ இப்ப நம்ம சொன்னது போல சிபிஐ வழக்கு ஏன் வேண்டும் என்கிற வாதத்திற்குள் தற்போது வரை எதுவும் செல்லல. முதற்கட்டமா அங்க என்னதான் நடந்துச்சுன்றத அடிக்கடிக்கான வாதங்களா வந்து தாவேகா தரப்புல சொல்லிட்டு வரதான் பார்க்க முடியுது. இதற்கு அடுத்தபடியாக தான் காவல்துறை விசாரணையின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லையா, இல்ல காவல்துறை விசாரணையில என்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் என்பது குறித்து அவர்கள் விளக்குவார்கள். அந்த விளக்கத்தின் அடிப்படையில நீதிபதிகள் ஒரு முடிவுக்கு வருவார்கள். விளக்கம் சாட்டிஸ்பாக்சனா இருக்கு, இல்ல இவங்க சொல்றது சரியான விஷயங்கள், இது வரைக்கும் நடந்த பல்வேறு கட்ட விஷயங்கள், தாவேகா தலைமை கூடிய பிரச்சனைகள், என்னென்ன பிரச்சனைகள் அரசு ரீதியா சந்திச்சிருக்காங்க, இதெல்லாம் அனலைஸ் பண்ணினா இந்த சிபிஐ விசாரணை வேணுமா வேண்டாமா அல்லது இந்த விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதா என்பது குறித்து முடிவு செய்வார்கள் நீதிபதி. அதற்கான வாதங்களை அதாவது சாட்சியாக அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சாட்சியானா என்னென்ன எவிடன்ஸ் இருந்துச்சு, என்ன மாதிரியான பிரச்சனைகள் சந்திச்சோன்றத எழுத்துப்பூர்வமாக மனுவா தாக்கல் பண்ணி தற்போது அந்த வாதம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில தான் கடந்த காலங்கள்ல அந்த பிரச்சனை தொடங்கியதிலிருந்து தற்போது வரை அவர்கள் சந்தித்து வரக்கூடிய இன்னல்கள், சட்ட சிக்கல்கள் போன்ற விஷயங்களை உச்சநீதிமன்றத்துல 2 மூத்த வழக்கறிஞர்கள் தாவேகா சார்பில் வாதங்களா பேசிட்டு வராங்க. 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.